தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 24/1/2017 செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் மாலை 5:12 வரை, பிறகு மூலம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து அங்கவியல் சாஸ்திரத்திலே கன்னத்தை பற்றி சொல்லப் போகிறேன். கன்னம் என்று சொல்கிற பொழுதே உங்களுக்கெல்லாம் நினைவு வரும் மாம்பழ கன்னம் என்று வர்ணிப்பது வழக்கம். கன்னம் அழகாக இருக்கும். கன்னத்தை பார்த்தாலே ஒருவருடைய அழகு தெரியும். முகத்துக்கு அழகூட்டுவதே அந்த கன்னம் தான். சின்ன பிள்ளையாக இருந்தால் கன்னத்தை தொட்டுத்தான் முத்தம் கொஞ்சுவது வழக்கம். இதை சொல்கிற பொழுது எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் திரைப்படத்திலே பாடல் எழுதுகின்ற பொழுது இயக்குனர் சொன்னாராம், முத்தம் என்ற ஒரு சொல் வரக்கூடாது, ஆனால் முத்தத்தை பற்றியே பாடல் இருக்க வேண்டும், அப்படி வடித்து தர முடியுமா என்று கேட்டாராம். பட்டுக்கோட்டை பாட்டுக்கோட்டையாக விளங்கியவர். உடனே அவர் எழுதினார், உன்னை கண்டு நானாட, என்னை கண்டு நீயாட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி ஊரெங்கும் கொண்டாட என்று எழுதுகிற ஒன்றிலே அடுத்த பத்தியாக எழுதினார், கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா கண்மணி நீ என்னிடம் வாடா என்று அதிலே வரும். கன்னத்தில் ஒன்னே ஒன்று கடனாக தாடா என்றால் என்ன அர்த்தம்? கன்னத்திலே என்ன கொடுப்போம் என்றால் முத்தம் கொடுப்போம். முத்தம் என்ற சொல் வரவில்லை, ஆனால் முத்தத்தை பற்றிய கருத்து அந்த பாடலே இருக்கிறது. அத்தனை பேரும் பாராட்டினார்களாம். அதுபோல அந்த முத்தம் கொடுக்கிற கன்னம் இருக்கிறதே, அந்த கன்னம் சதைப்பிடிப்பாக இருந்தால், ஒருவருடைய உடலை பார்க்கின்ற பொழுது அவருடைய கன்னம் சதைப்பிடிப்பாக இருந்தால் வாழ்க்கையில் கடுகளவு கூட அவர்களுக்கு கவலை ஏற்படாது. இது நான் சொல்லவில்லை, சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் சொல்கின்றது. கன்னத்தை பற்றி அந்த பாடலை நீங்கள் கேளுங்கள். கன்னத்தில் சதைப்பிடிப்பாய் இருந்துட்டாலோ கடுகளவும் கவலையின்றி வாழ்க்கை சேரும். முன்னதாக சிறு பள்ளம் அதில் இருந்தால் முத்தான வாழ்வமையும் செல்வம் சேரும். கன்னத்திலே ஒரு குழி இருந்தால் பணக்குழி விழுகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த கன்னத்திலே குழி விழுந்தவர்களுக்கு பொருளாதாரம் மிக அதிகமாக இருக்குமாம். பொருளாதார நிலை திடீரென்று உயரும். சிலருக்கு லாட்ரி மூலமாக பணம் கிடைக்கும், சிலருக்கு ரேஸ் மூலமாக கிடைக்கும், சிலருக்கு தொழில் மூலமாக கிடைக்கும், சிலருக்கு எதிரிகள் மூலமாக கிடைக்கும். எந்த ரூபத்திலே பணம் வந்துச்சுன்னு தெரியாது. ஆகையினாலே இப்படியெல்லாம் திடீர் மாற்றங்கள் யாருக்கு வரும்? கன்னத்திலே குழி விழுந்திருந்தால். அந்த பள்ளம் இருந்தால் பணக்குழி என்று வர்ணிப்பது வழக்கம். முன்னதாக சிறு பள்ளம் அதில் இருந்தால் முத்தான வாழ்வமையும் செல்வம் சேரும். எண்ணத்தில் இடம் பிடிப்பார். நண்பர் கூட்டம் ஏராளமாய் இவருக்கு வாய்க்கும் வாழ்வில். நிறைய நண்பர்கள் அவர்களுக்கு இருப்பார்களாம், கன்னத்திலே குழி விழுந்தவர்களுக்கு. பின்னலிடும் துயரத்தை போக்குவதற்கு பிரபலஸ்தர் பலர் இவருக்கு பின்னால் நிற்பார். அவருக்கு ஏதாவது துயரம் வந்தால் அதை போக்குவதற்கு பிரபலமானவர்கள் கூட பின்னாலே இருப்பார்களாம். ஆக ஒருவனுடைய ஆரோக்கியத்தை எடுத்துரைக்கிற அந்த முகம் இருக்கிறதே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு 2-3 தினங்கள் முன்னாலே பேசுகிற போது உங்களுக்கு சொன்னேன். எல்லா அமைப்புகளிலும் தலை அமைப்பு நன்றாக இருக்க வேண்டும். வீடுன்னு எடுத்துக்கிட்டால் தலைவாசல் நன்றாக இருக்க வேண்டும். உள்ள நுழைகிற போதே ஏன் போகிறோங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனாலே தான் செட்டிநாட்டு பகுதியிலே முகப்பு என்று வைப்பார்கள். முகப்புக்கு அடுத்தது ஒரு ஹால், அதற்கு பிறகு வளவு, அதற்கு பிறகு 2ஆம் கட்டு, 3ஆம் கட்டு, தோட்டம் என்று இருக்கும். முன்னதாக படி இருக்கும். படி என்றால் நல்ல நூல்களை படி என்று பொருள். பிறகு நடை என்றால் அதன் வழியாக நடை என்று பொருள். பிறகு கூடம் என்றால் நீ கூடி வாழ பழகு என்று பொருள். பிறகு முற்றம் என்றால் உன் வாழ்க்கை முற்றுமானால் பரவழி மோட்சம் கிடைக்கும் என்று செட்டிநாட்டு பகுதியிலே வீட்டை தத்துவத்திலே தமிழர்கள் கட்டி வைத்தார்கள். அது மாதிரி முன்னதாக இருப்பதற்கு பெயர் முகப்பு என்பார்கள். நம்முடைய உடலிலே முதலில் இருப்பதற்கு பெயர் முகம். அந்த முகம் எடுப்பாக இருக்க வேண்டும். அதில் இருக்கிற அந்த கன்னம் சதைப்பிடிப்பாக இருந்தால் கடுகளவும் அவர்களுக்கு கவலை இல்லை என்று சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம் சொல்கிறது. ஒருவரை பார்த்த மாத்திரத்தில், உருவத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர் உள்ளத்தின் பலனை நீங்கள் அறிந்து கொண்டு செயல்பட்டால் உங்களுடைய முன்னேற்றத்திலும் தடை ஏற்படாது என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் பூஜித்தும் செய்ய வேண்டும். பண தேவைகள் இன்று அதிகரிக்கலாம். பற்றாக்குறை கூடுதலாக இருக்கும். பக்கத்து வீட்டில் கூட கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகலாம். உயர் அதிகாரிகளையும் உடன் இருப்பவர்களையும் பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கும் நாள். இன்றைக்கு இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது. குழந்தைகளின் கல்யாணம் சம்பந்தமாகவும் இருக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய வேலை சம்பந்தமாகவும் இருக்கலாம். 6லே குரு இருந்தாலும் கூட அதன் பார்வை 2இல் பதிவதால் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள்.
இன்றைக்கு யாரோடும் நீங்கள் சண்டை போடக்கூடாது. அது மட்டுமல்ல, சுற்றத்தார்களின் ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 6க்கு அதிபதியாக விளங்குகிற செவ்வாய் 10ல் இருக்கிறார். திடீரென விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு தொழில் தொடங்கலாமா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சுயதொழில் செய்யும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவார்கள். என்ன இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாருங்கள். நேரம் நன்றாக இருந்தால் வேலையிலிருந்து விலகிக் கொள்வதில் தவறில்லை. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள். இன்றைக்கு துணையாக இருப்பவர்கள் உங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவார்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். வீண் விரயங்களிலிருந்து விடுபடுவீர்கள். சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். 2ல் ராகு இருப்பதால் பணபலம் நன்றாகவே இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாதியில் இந்த பணிகள் இன்று மீதியும் தொடரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பணிகளில் மாற்றம் ஏற்படும் நாள். உத்தியோகத்திலே மாற்றம் ஏற்படலாம். தொழில் செய்தால் கூட அதிலே மாற்றுத் தொழில் செய்யலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். பக்கத்தில் உள்ளவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் உருவாகி அது மறையும். ராஜநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதால் கடன் வாங்கிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு அமையலாம். இருந்தாலும் கூட சூரிய பலம் நன்றாக இருப்பவர்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் செவ்வாய் என்பதால் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாடுதான் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். உங்கள் ராசிக்கு செவ்வாய் யோகம் செய்கிற கிரகம். அவருக்குரிய நாள் இன்றைக்கு வந்திருப்பதால் குறிப்பாக நீங்கள் விரதமிருந்து வழிபாட்டை மேற்கொண்டால் வியக்கும் வாழ்க்கை அமையும். இன்று மாலை நேரத்தில் வரும் பயணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருத்தெடுத்த துன்பம் வந்த வழியே திரும்பும் நாள். நேற்று வரை துன்பத்தில் சிக்கியிருந்த நீங்கள் இன்றைக்கு இன்பத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருவார்கள். உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உற்சாகத்தோடு பணிபுரியும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் நாள். இன்றைக்கு தனவரவில் இருந்த தடைகள் அகலும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் உதவி உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு காரியம் இன்று கைகூடப் போகின்றது. மேலிடத்திலிருந்து வருகிற நிர்பந்தத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். ஆலய வழிபாட்டில் கவனம் செலுத்துபவர்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்பதால் கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். வளர்ச்சியும் கூடுதலாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக பேசி சமாளிக்க வேண்டிய நாள் இந்த நாள். சலுகைகள் உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். தாய்வழி ஆதரவு உண்டு. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சனி ராசியில் இருந்தாலும் கூட ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அதிகாலையிலேயே போன் மூலம் வரும் தகவல் உங்களுக்கு புதிய திருப்பங்களை கொடுக்கலாம். வியாபார விரோதங்கள் விலகும். நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, புதனின் பலம் மேலோங்கி இருக்கும் என்று தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிகளில் தொகை உங்களுக்கு வந்து சேரும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். கடன் சுமை குறையும். 9லே ராகு இருப்பதால் திடீர் தனவரவும் உங்களுக்கு உண்டாகலாம். 2லே சூரியன் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம். ஏனென்றால் கோபத்தால் சில காரியங்களை செய்துவிட்டு பின்னால் ஏன் செய்தோம் என்று கூட கவலைப்படுகிற சூழ்நிலை இன்றைக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் உங்கள் ராஜநாதன் குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். அதற்கு நீங்கள் குருவை வழிபடுவது நல்லது. குரு மூர்த்தமாக இருக்கும் குமரகுருபரனையும் நீங்கள் வழிபாடு செய்வது இன்றைக்கு வளர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் மனதேடி வருகிற நாள். போராட்ட நிலை மாறி புதுப்பாதை உங்களுக்கு அமையும். புண்ணிய காரியங்களுக்கு பொருளுதவி செய்வீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கலாம். 2லே சுக்கிரன் இருப்பதால் உங்களுக்கு பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்பத்தில் இருக்கும் உங்கள் உறவினர்களின் வழியாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடைபெறப் போகிறது. இல்லத்தினின் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் ஜாதகம் இருக்கிறது. ராசியில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். நாகசாந்தி பரிகாரங்களை நீங்கள் செய்வது நல்லது. நேற்று கரைந்த சேமிப்புகளை இன்று ஈடுகட்டுவீர்கள். என்ன இருந்தாலும் நாளை மீண்டும் உங்களுக்கு விரயம் வரலாம். கரைந்து கொண்டே இருக்கும் சேமிப்பு. எனவே அது நிலையானதாக அமைய நாகசாந்தி பரிகாரம் உங்களுக்கு தேவை. இன்றைய பொறுத்தவரை உங்களுக்கு உங்கள் ராஜநாதன் சனி 10ல் இருக்கிறார். தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்து இணையலாம். அந்த கூட்டாளிகளோடு நீங்கள் விழிப்புணர்ச்சியோடு இருப்பதுதான் நல்லது. இல்லையே ஒரு சிலருக்கு பங்குதாரர்களால் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடும்.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு தொழில் பங்குதாரர்களால் தொல்லைகள் ஏற்படும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். அஷ்டமத்திலே குரு இருக்கின்ற பொழுது அலைச்சல் கூடும், ஆதாயம் குறையும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறாமல் உங்களிடமே திரும்பி வரலாம். விரயத்திற்கேற்ற வரவு வந்தாலும் கூட மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எனவே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.